ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிமையாக கற்று எளிதாக பயிற்சி செய்வதற்கு ஒரு அழகான வாய்ப்பு. சில புரோபார் விளக்கத்தோடைய பகவத்கீதை உண்மையுருவில் இன்றைக்கு பகவத்கீதை வகுப்புக்கு வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயம் கீதையின் உட்பொருள் சுருக்கம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 8 மற்றும் 9. நகி பிரஷ்யாமி மமானுபத்ஞா யசோகமுஷனமிந்திரியானாம் அவாப்ய பூமா வசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுரானாம் அபிசாதிபத்தியம். புலன்களை வரட்டுகின்ற இந்த சோகத்தை போக்க எந்த வழியும் என்னால் காண முடியவில்லை. மேலுலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களைப் போல எவ்வித எதிரியும் இல்லாத வளமான ராஜ்யத்தை பூவுலகில் அடைய பெற்றாலும் இந்த சோக நிலையினை என்னால் அகற்ற முடியாது. சஞ்சய உவாச்ச ஏவ முக்தா ரிஷிகேஷம் குடாகேஷக பரந்தபஹ நயோத்சைதி கோவிந்தம் உத்வா தூஷ்ணீம் பபூவஹ. சஞ்சயன் கூறினார், இவ்வாறு கூறிய பிறகு எதிரிகளை தவிக்க செய்பவனான அர்ஜுனன் கோவிந்தா நான் போரிடவே மாட்டேன் என்று கூறி அமைதியாகி விட்டார். சரி, இப்போ மீண்டும் அர்ஜுனுடைய மனோபாவம் இங்கு தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணட்ட வாதம் செய்த இந்த யுத்தம் நான் செய்ய மாட்டேன்னு. இப்ப திரும்பி அதோட வாதம் தொடருது. அதனால அர்ஜுனால ஒரு முடிவுக்கு வர முடியல, குழப்பத்துல ஆழ்ந்துட்டாரு. அதனால கிருஷ்ணட்ட நீங்களே எனக்கு குருவா இருந்து என்ன வழி நடத்துங்க, நீங்க எனக்கு குருவா இருந்து என்ன வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி பகவானை சரணடைகின்றார். கார்பண்ய தோசோ பிரகத சுவாவா பிச்சாமித்தாம் தர்மசமூட சேதாக யஷாம் இஷிதம் புருஹூவிதன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம். இப்ப சரணாகதி பண்ணிட்டு இன்னும் அதுல இருந்து வெளியில வரல. அந்த கவலையில இருந்தும் குழப்பத்துல இருந்தும் அர்ஜுனன் வெளியில வரல. அதனால என்ன பண்ணிட்டாரு, கோவிந்தா நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு ரதத்துல உட்கார்ந்துட்டார். அப்படி சோர்ந்து போய் சோகத்தினாலும் துக்கத்தினாலும் கவலையினாலும் பீடிக்கப்பட்ட அர்ஜுனன் சோர்ந்து போய் ரதத்துல அமர்ந்த பொழுது பகவான் ரொம்ப கனிவோடு அர்ஜுனன்ட்ட பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சஞ்சயன் சொல்றாரு. சஞ்சயன் என்ன சொல்றாரு, திருதராஷ்டிரனுக்கு சந்தோஷம் வந்திருக்கும். ஓ, அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொல்றாரா, நல்லதா போச்சே அப்படின்னு திருதராஷ்டிரன் நினைக்கலாம். அப்ப சஞ்சயன் சொல்றாரு, ஏமுத்வா ரிஷிகேஷம் குடாகேஷேன பாரதா குடாகேஷ பரந்தபா நயோத்சீதி கோவிந்த உத்ஸ்வா தூஷ்ணி பபூவக. சஞ்சயன் கூறினார், இவ்வாறு கூறிய பின்னர் எதிரிகளை தவிக்க செய்பவன அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் பரந்தபம். அர்ஜுனன் காண்டிபத்திலிருந்து எதிரிகள் தப்பிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட அர்ஜுனன் கோவிந்தா நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமைதியாகிவிட்டார். தாமுவாச்ச ரிஷிகேஷ பிரசன்ன பாரத சேனையோருபயோ மத்தியே பிஷி தந்தம் இதம் வச்ச. ஓ பரதகுல தோன்றலே, அந்த சமயத்தில் இரு தரப்பு சேனைகளுக்கு மத்தியில் துயரத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் புன்சிரித்தவுடன் பின்வருமாறு பேசினார். கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேரு ரிஷிகேசன். ரிஷிகேசங்கிற பேரு திரும்ப திரும்ப வருது பகவத்கீதையில. ஏன்னா அவர்தான் புலன்களின் அதிபர், புலன்களை வழிநடத்துபவர், புலன்களின் எஜமான், புலன்களின் அதிபர் அவர்தான். அர்ஜுனனுக்கு இங்க பேரு குடாகேசன். குடாகேசன் என்றால் அறியாமை என்ற தூக்கத்தை வென்றவன். குடாகேசன். பரந்தபன், எதிரிகளை தவிக்க செய்பவர். ரிஷிகேஷா குடாகேஷா. கிருஷ்ணா ரிஷிகேஷா, அர்ஜுன் குடாகேஷா.
அறியாமை வென்ற அர்ஜுனன் கிருஷ்ணரால் அறியாவில் புகுத்தப்பட்டார். புலன்களின் அதிபர் இப்ப அர்ஜுனனை பார்த்து பேச போறார். அதனால முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, எந்த விஷயத்தை நம்ம மறந்துட்டோம்? நம்ம மறந்தது என்ன? நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறத மறந்துட்டோம். அதுதான் அறியாமை. அறியாமை என்னது? மாயை. மாயை என்றால் இல்லாத ஒன்று இருப்பதாக நினைத்துக் கொள்வது. இந்த ஜட உலக சுகம் இல்லாதது, அது இருக்குன்னு நினைச்சு. ஜட உலகம் சந்தோஷம் கிடையாது, ஆனா சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு. அதுதான் மாயை. சரி, இப்போ இந்த மாயையில அறியாமையினால ஒருத்தர் தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி, நான் இந்த உடல் அடையாளப்படுத்திட்டு அந்த உடலால் வரக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிச்சு, இந்த உடலால பெறக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிச்சு. அதனால முதல்ல இந்த அறியாமையிலிருந்து விடுபடணும். இந்த அறியாமையிலிருந்து விடுபடுவது தான் ஆன்மீக குரு. அதுக்குதான் பகவானும் அவரது பக்தர்களும் இந்த பூமிக்கு வராங்க. பகவானது தூய பக்தர்களும் எதுக்காக இந்த பூமிக்கு வராங்க? நம்மளெல்லாம் அறியாமையிலிருந்து விடுவிக்கதான். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நான் இந்த உடல் நான் அனுபவிக்கணும், நான் இப்படி நான் அப்படி நான் அதாவேன் நான் இதாவேன். ஒன்னும் ஆக முடியாது. ஜட உலகத்துல நீங்க என்ன ஆனாலும் ஒரு நாள் விட்டுட்டு தான் போகும், எதையுமே கொண்டு போக முடியாது. அதனால இங்க முதல் பாடம் என்னன்னு சொன்னா, இந்த பொய் அகங்காரத்தை விடணும். நான் என்ற பொய் அகங்காரத்தை விடணும். அதனால இங்க முக்கியமான விஷயம், பகவானும் அவர் தூய பக்தர்கள் இந்த பூமிக்கு வர்றது நம்மளை இந்த அறியாமையிலிருந்தும் பொய் அகங்காரத்திலிருந்து விடுவிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஸ்ரீவாஸ்தா கூட மறைவது. ஸ்ரீவாஸ்தா கூட சைத்தன்ய மாவுடைய நித்தியமான சகாக்கள் ஒருவர். சைத்தன்ய மாவுடைய நித்தியமான சகாக்கள் ஒரு ஸ்ரீவாஸ்தா குராவுக்கு பொய் அகங்காரம் கிடையாது. அவர் ஒரு எளிமையான பணிவான பக்தர். அவர் எப்பவுமே சைதன்ய மாவு லீலைகளை பண்ணிட்டே இருப்பார். எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருப்பார். அவர் எப்பவும் பகவான் நாம சொல்லிட்டே இருப்பார். ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டுலதான் நாம சங்கீதம் நடக்கும். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சங்கீத் லீலை ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டுலதான் பண்ணார். அப்போ இந்த சங்கீர்த்தன லீலையில மகாபிரபு பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்காரு. ஏன்னா பக்தர்களுக்கு பொறாமை கிடையாது. பக்தர்னா பொறாமை இருக்கக்கூடாது, பகைமை இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது. சோ பக்தர்னு சொன்னா அவருக்கு பகவான் மேல அன்பு மட்டும் உண்டு. பகவான் மேல தூய அன்பை தவிர வேற எந்த பௌதிகமான குணங்களாலும் பாதிக்கப்படுறது. ஒரு தூய பக்தர் எந்த பௌதிகமான குணத்தாலும் பாதிக்கப்படுறது இல்ல. அவர் அதிலிருந்து விலகி இருக்கார். அவர் ரஜோகுணம் தமோ குணத்தை விட்டுட்டு அவர் சாத்வீகமான குணத்தை நிலை பெற்றிருக்கிறதுனால, அவர் பக்தி தொழில நிலை பெற்றிருக்கிறதுனால அவருக்கு இந்த மாதிரி பொய் அகங்காரம் கிடையாது. அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார்? ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டுல நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. பக்தர் அல்லாதவங்களுக்குள்ள அனுமதி கிடையாது. பொறாமைக்காரர்கள், அகத்தை உள்ளவங்க, ஆணவத்துல இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் அனுமதி கிடையாது. ஆனா ஒரு பிராமணர் அவர் பிரம்மச்சரிய விரதம் இருக்கார். ஸ்ட்ராங்கா பிரம்மச்சரிய விரதம் இருக்கார். வெறும் பால் மட்டும் தான் குடிக்கிறார். தினமும் வெறும் பால் மட்டும்தான் குடிச்சு உயிர் கடுமையா தவம் செய்யறாரு. கடுமையான தவம் பண்றாரு. வேதங்களை பாராயணம் பண்றாரு. பிரம்மச்சரிய விரதம் இருக்காரு. உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருக்கார். அந்த பிராமணர் கேட்கிறார் ஸ்ரீவாஸ் தாக்குராவிட்ட, ஸ்ரீவாஸ் தாக்குரா உங்க வீட்டுல சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் வராரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நானும் அதை கலந்துக்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்போ ஸ்ரீவாஸ் தாக்குரா சொல்றாரு, இல்ல மகாபிரபு அனுமதிக்க மாட்டார். மகாபிரபு பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்கார். உங்களை நான் எப்படி உள்ள அலோவ் பண்றது? அது அனுமதிக்க முடியாது. அவர் சொல்றாரு, ஒரு தடவை நான் சைத்தன்ய மகாபிரபு நடனம் ஆடுறத பார்க்கணும், நான் மகாபிரபு தரிசனம் பண்ணணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நானும் அந்த சங்கீதத்துல கலந்துக்கணும். இது மகாபிரபு தெரிஞ்சா கோச்சுருவார். மகாபிரபு பக்தர் அல்லாதவங்களுக்கு அனுமதி தரமாட்டார். அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கார். மகாபிரபு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கார், பக்தர் அல்லாதவங்க இந்த கூட்டத்துல சேர்க்க கூடாது. எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்களேன், பிளீஸ் தயவு செஞ்சு ஒரு தடவை. நான் ஓரமா ஒழிஞ்சுக்கிறேன், நான் ஒரு இடத்துல போலையில ஓரமா ஒழிஞ்சுக்கிறேன், நான் யாருக்கும் எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் அந்த கூட்டத்துல கலந்துக்காம ஓரமா ஒழிஞ்சுக்கிறேன், மகாபிரபு கீர்த்தனம் பண்றதை நடனம் பாடுறதை பார்த்துட்டு நான் போயிடுறேன். ஒரு முறை வாய்ப்பு, ஒரு தடவை பாரு. மகாபிரபு தெரிஞ்சா கோச்சுருவாரு, நான் தரமாட்டேன், பிளீஸ் ஒரு தடவை. அப்போ வைஷ்ணவர் ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவர். வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாம்புதிர் ஸ்ரீவாஸ் தாக்குரா ரொம்ப கருணை வாய்ந்தவர்.
அவர் சொன்னாரு, சரி பரவாயில்ல, நீங்க மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுங்க. எங்க வீட்டுல வந்து இந்த அரிசி டப்பா இருக்கும், பெரிய அந்த பேரல் இருக்கும், அந்த பேரலுக்கு முன்னாடி ஒழிஞ்சுக்கோங்க. நீங்க பக்தர்கள்லாம் கீர்த்தனம் பண்ணுவாங்க, நடனம் ஆடுவாங்க, நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீவாஸ்தவர் அனுமதி கொடுக்குறாரு. சைத்தன்ய மகாபிரபு வழக்கம் போல வந்தார். வழக்கம் போல வந்து சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுறார். சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடும் போது அவர் அந்த கிருஷ்ண பிரேமத்தை அனுபவிப்பார். கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு வந்து, அந்த பிரேமத்தை சைதன்ய மகாபிரபு ராதாராணியோட பாவத்துல அந்த கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடிட்டு இருக்கும் போது கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு, அவர் இதயத்துல கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு வந்து வெளிப்படும். அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் எல்லாம் வந்து அருவி மாதிரி எல்லாரும் மேலே தெளிக்கும். மகாபிரபு அந்த பரவசத்தை, அந்த பக்தியினுடைய பரவசத்தை மகாபிரபு அனுபவிப்பார். அன்னைக்கு பாதியிலே நிப்பாட்டிட்டார். அன்னைக்கு கீர்த்தனத்தை பாதியில நிப்பாட்டிட்டார். ஸ்ரீவாஸ், எனக்கு வந்து இன்னைக்கு கீர்த்தனத்துல பரவசம் வரமாட்டேங்குது, எனக்கு வந்து என்னவோ சம்திங் ராங், இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, எனக்கு கீர்த்தனத்துல வந்து இன்னைக்கு நாம சங்கீதத்துல எனக்கு பரவசம் வரமாட்டேங்குது, எனக்கு கிருஷ்ண மேல அன்பு வெளிப்பட மாட்டேங்குது. இந்த கூட்டத்துல யாரோ பக்தர் அல்லாதவர் ஒருத்தர் இருக்கிறார். பக்தர் அல்லாதவரு, பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளாதவரு, பகவான் மேல பொறாமை உள்ளவர், பக்தரிடத்துல பொறாமை உள்ளவர், இந்த மாதிரி நபர்கள் இந்த கூட்டத்துல இருந்தா டெஃபினட்டா எனக்கு கீர்த்தன்ல வந்து எனக்கு சுவை வராது. இங்க யாரோ இருக்காங்க. ஸ்ரீவாஸ்தவர் சொன்னார், மகாபிரபு இங்கெல்லாம் பக்தர் தான் இருக்காங்க, ஒண்ணும் இல்ல, நீங்க கீர்த்தனம் பண்ணுங்க. இல்ல ஸ்ரீவா, சம்திங், இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் இருக்காரு, இந்த கூட்டத்துல பக்தர் அல்லாதவர் யாரோ ஒருத்தர் இருக்காரு, எனக்கு அந்த கீர்த்தன்ல பரவசம் வரல. அப்ப இந்த பிரம்மச்சாரி வெளியில வராரு. வெளியில வந்து மகாபிரபு முன்னாடி நிக்கிற. மகாபிரபு கேட்கிற அந்த பிரம்மச்சாரியை பார்த்து, ஓ பிராமணா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் வந்து பிராமண குலத்துல பிறந்திருக்கேன், நான் வேத மந்திரம் எல்லாம் படிச்சிருக்கேன், நான் கடுமையா தவம் இருக்கேன், வெறும் பால் மட்டும்தான் குடிச்சுன்னு கடுமையா தவம் இருக்கேன், நான் விரதம் இருக்கேன், அதனால எனக்கு இறைவனுடைய கருணை கிடைச்சிரும், நான் இறைவனை உணர்ந்தலாம் நினைக்கிறியா? கிடையாது. பக்தி தொண்டால மட்டும்தான் கிருஷ்ணர் உள்ளவாறு உணர முடியும். பக்தியாமா அபிஜானாதி யாவான் யசாஸ்மி தத்துவதக. பக்தி தொண்டால மட்டும்தான் கிருஷ்ணரை உணர முடியும். பக்தி தொண்டு இல்லாதவங்க கிருஷ்ணா புரிஞ்சுக்க முடியாது. அவங்க எந்த உயர்குலத்துல பிறந்திருந்தாலும், வேத மந்திரங்களை படிச்சிருந்தாலும், தவம் செஞ்சாலும், ஜபம் பண்ணாலும், விரதம் இருந்தாலும், அவர் யோகா அபியாசம் பண்ணாலும் சரி, இல்ல மனக்கற்பனை பண்ணாலும் சரி, மனக்கற்பனையாலேயோ இல்ல யோக முறைகளை பின்பற்றுவதாலேயோ இல்ல சாஸ்திர விசாரணம் செய்யறதுனாலயோ இல்ல வீண் ஆராய்ச்சி பண்றதுனால கிருஷ்ணரை உணர முடியாது. ஸோ யார் ஒருத்தர் பொய்யவங்காரம் எல்லாம் இருக்காங்களோ, நான் வந்து உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கிறேன், நான் வந்து வேதம் படிச்சிருக்கேன், நான் வந்து பிரம்மச்சரிய விரதம் இருக்கேன், இந்த பொய்யவங்காரம் இருக்கிறதுனால உன் இதயத்துல நீ கிருஷ்ணா உணர முடியாது. யாரோட இதயத்துல பொய்யவங்காரம் இருக்கோ அவங்க இதயத்துல கிருஷ்ணா தோன்ற மாட்டார், உன்னால கிருஷ்ணரை உணர முடியாது. அதனால உன் இதயத்துல பொய் அகங்காரம் இருக்கிறதுனால உனக்கு இந்த சத்சங்கத்துல இடம் கிடையாது, நீ வெளியில போ. உனக்கு இந்த சங்கீதத்துல இடம் கிடையாது, நீ வெளியில போ. இவர் வந்து மகாபிரபு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் வெளியில வர்றாரு. வெளியில வரும்போது அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. சே, நான் இவ்வளவு காலம் என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். வீணா கர்வம் கொண்டு நான் வந்து விரதம் இருக்கேன், நான் தபம் இருக்கேன், நான் சாஸ்திரம் படிச்சிருக்கேன், இந்த பொய் அகங்காரத்தினால எனக்கு மகாபுருடைய சங்கம் கிடைக்கல. அதுக்கு பேசாம ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து எளிமையா பக்தி தொண்டு பயிற்சி பண்ணா இப்போ மகாபிரபு கூட இருந்து கீர்த்தனம் பண்ற பாக்கியமா அது எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு தன்னுடைய பிறப்பையும் தன்னுடைய கர்வத்தையும் அவருக்கு நிந்திக்கிறது. அவர் தன்னை தானே நிந்தித்து கொள்றார். நான் ஏன் இந்த உயர்ந்த குலத்துல பிறக்கணும், நான் ஏன் வேதம் படிக்கணும், நான் ஏன் அதனால வீண் கருவம் கொள்ளணும், என்னுடைய உயர்ந்த குல பிறப்பு, என்னுடைய கல்வி, என்னுடைய நாலேஜ், இதெல்லாம் எனக்கு வீண் கருவத்தை தான் கொடுத்திருக்கு, இந்த கருவத்தினாலதான் மகாபுடைய கருணை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்படுறார். அவர் வருத்தப்பட்டு அழற, எனக்கு மகாபிரபு சங்கீதத்துக்கு இடமில்லாம போயிடுதுன்னு சொல்லி அவர் ரொம்ப கவலையோட சங்கத்தை விட்டு வெளியில போறமேன்னு சொல்லிட்டு அவர் கவலையோட அழறாரு. அப்போ மகாபிரபு அவர் கூப்பிடுறாரு. மகாபிரபு அவர் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. ஓ பிராமணா, இப்போ உனக்கு தகுதி வந்துடுது, இப்போ உனக்கு தகுதி வந்துருச்சு. நீ என்ன நினைக்கிற? எனக்கு கர்வம் இருக்கக்கூடாது, எனக்கு பொய்யங்கா இருக்கக்கூடாது, நான் பேசாம ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்கலாம், என்னோட வேத கொள்கை, என்னுடைய வேத கல்வி, என்னுடைய நாலேஜ்னாலதான் நான் வந்து இப்ப கர்வம் கொண்டிருந்தேன், இந்த கர்வத்தினாலதான் எனக்கு மகாபுடைய கருணை கிடைக்கல, இந்த கர்வத்தை நான் தூக்கி போடுறேன்னு சொல்லி தூக்கி போட்டேன் இல்லையா, அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீயும் சங்கீதத்துல கலந்துக்கல. அப்புறம் அன்னையில இருந்து அந்த பிராமணரும் சங்கீதத்துல கலந்துட்டார். இது ஸ்ரீவாசோட கருணையாகும். அதனால நமக்கு வந்து நாம அறியாமையிலிருந்து விடுபடணும், பொய்யங்காரத்திலிருந்து விடுபடணும்னா நம்ம எப்பவும் வைணவருடைய ஆசீர்வாதம், ஸ்ரீவாஸ் தாக்கூரர், பிரபுபாதர், முந்தைய ஆச்சாரியர்கள், பூர்வ ஆச்சாரியர்கள், வைணவர்கள், குருமார்கள், இவங்களோட ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் நம்ம கிருஷ்ணா யாரு,
பக்தி தோண்டுனா என்ன, பகவான் மேல உள்ள அன்பு என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது இல்லாத வரைக்கும் நான் தலகுப்புற நின்று குட்டிக்காரணம் போட்டாலும் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். யார் ஒருத்தருக்கு இந்த பகமை பாராட்டக்கூடிய எண்ணம், பொய் அகங்காரம், பொய் கர்வம் இதெல்லாம் இருக்கோ, தலை குப்புற நின்று குட்டிக்காரணம் போட்டாலும் நம்மளால கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதனால இந்த அறியாமையால் விளையக்கூடிய இந்த பொய் கர்வம் இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும். அப்போ நம்ம ரொம்ப பணிவோட பக்தர் சங்கத்துல நாம ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து எந்த மரியாதை எதிர்பார்க்காம அந்த மனோநிலையில தான் நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண முடியும்னு மகாபிரபு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. चंद्रा श्रीमद भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय.